டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களையும் இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது திருக்குறளை பற்றி A to Z தகவல்களை இந்த வகுப்பில் பார்த்து விடலாம். நாம் ஏற்கனவே திருக்குறளில் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களை 5 அதிகாரமாக 4 வகுப்புகளில் பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. இப்போது திருக்குறளை பற்றிய பொதுவான கருத்துக்களை பார்க்கலாம். அதாவது திருக்குறளை சிறப்பு பெயர்கள் என்ன, அதற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் மற்றும் யார் யார் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்கள், எந்தெந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்கள் என்பதை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்க்கலாம். இதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும் நண்பர்களே. ஏற்கனவே திருக்குறள் வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 20 அதிகாரங்களையும் முழுமையாக நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் வீதம் 20 அதிகாரத்தையும் முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு வகுப்பிலும் 5 அதிகாரமாக பிரித்து பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் முழுமையாக பார்த்தால் நினைவில் வைத்துக் கொள்வது கடினமாக என்பதால் 5 அதிகாரமாக பகுத்து பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. 4 வகுப்புகளில் 20 அதிகாரங்களையும் முழுமையாக பார்த்து முடித்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். அதுக்கடுத்து முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெற முடியும். அதே போல் பிடிஎஃப் ஃபைல்கள் மற்றும் மாதிரி தேர்வுகள் அனைத்தும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே, அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் குரூப் 2 சம்பந்தமாக நிறைய மாதிரி தேர்வுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி செய்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்போது திருக்குறளை பற்றிய பொதுவான கருத்துக்களையும் விவரங்களையும் பார்க்கலாம் நண்பர்களே. இதிலிருந்து நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேள்விகள் வரும். கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். அதாவது திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயராகும். திருவள்ளுவருடைய காலம் கிமு 31 என்று வரையறை செய்தவர் மறைமலை அடிகள். இதனைத்தான் நாம் பெரும்பாலும் பின்பற்றுகிறோம். திருக்குறளுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்கலாம். அதாவது திருக்குறளானது சங்கம் அருவிய காலத்தை சேர்ந்தது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்பொழுது திருக்குறளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். அதாவது திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், திருவள்ளுவ பயன், தமிழ்மாதின் இனிய உயர்நிலை, அற இலக்கியம், அறிவியல் இலக்கியம், குறிக்கோள் இலக்கியம், நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு என்று திருக்குறள் இவ்வளவு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது நண்பர்களே. இதில் திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று சொன்னவர் நச்சினார்க்கினியார். கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். அது நச்சினார்க்கினியார். அதற்கடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்கலாம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபாங்கி,
சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவன். இதில் திருவள்ளுவரை தேவர் என்று சொன்னவர் நச்சினார் கிணியார். தெய்வப் புலவர் என்று சொன்னவர் இளம்பூரணார். இதுவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. திருவள்ளுவரை தேவர் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள், நச்சினார் கிணியார். அதே போல திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று சொன்னவர் யார் என்று கேட்பார்கள், அது இளம்பூரணார். அதற்கடுத்து திருக்குறள் நூல் பகுப்பு, அதாவது 3 பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 1333 அதிகாரம், 1330 பாடல்கள், மொத்தம் 9 இயல்களை உடையது நண்பர்களே. இப்போது அறத்துப்பால் உடைய விவரங்களை பார்க்கலாம். அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் 380 குறட்பாக்களையும் உடையது. தேர்வில் கேட்கக்கூடிய பகுதி நண்பர்களே. அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை உடையது என்று கேட்பார்கள், அல்லது எத்தனை இயல்களை உடையது என்று கேட்பார்கள். இன்னும் சற்று கடினமாக அந்த இயல்களில் உள்ள அதிகாரங்களையும் கேட்பார்கள். இப்பொழுது அதை பார்க்கலாம். அதாவது அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் உடையது. அந்த 4 இயல்கள் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற 4 இயல் ஆகும். இந்த இயல்களில் உள்ள அதிகாரங்களை கூட சில நேரங்களில் கேட்டிருக்கிறார்கள். அதாவது பாயிரவியலில் 4 அதிகாரங்களும், இல்லறவியலில் 20 அதிகாரங்களும், துறவறவியலில் 13 அதிகாரங்களும், ஊழியலில் 1 அதிகாரமும் உள்ளது நண்பர்களே. அதற்கடுத்து பொருட்பால் 70 அதிகாரங்களையும் 3 இயல்களையும் 700 குறட்பாக்களையும் உடையது. அந்த 3 இயல்கள் அரசியல், அங்கவியல், குடியியல். இதில் அரசியல் 25 அதிகாரங்களையும், அங்கவியல் 32 அதிகாரங்களையும், குடியியல் 13 அதிகாரங்களையும் உடையது. அதற்கடுத்து இன்பத்துப்பால், இது 25 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் உடையது. 250 குறட்பாக்களையும் உடையது. அந்த 2 இயல்கள் களவியல், கற்பியல். களவியல் 7 அதிகாரங்கள் உடையது. கற்பியல் 18 அதிகாரங்களை உடையது நண்பர்களே. அதற்கடுத்து திருக்குறளில் உடைமைகள் என்று முடியும் அதிகாரங்கள் 10 ஆகும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பரிமேலழகர், வரதராஜனார், மணக்குடவர். உரை செய்த 10 பேர் இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 நபர்கள்: தருமர், தாமதத்தர், பரிதி, திருமலையர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர் என்ற 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது திருக்குறளின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படுவது புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் என அழைக்கப்படுவது நாலடியார். திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் ஒழிபு எனப்படுவது திருவருட்பயன். இது 2 அடி குறள் வெண்பாக்களால் ஆனது. 18 கீழ்க்கணக்கு நூல்களில் சேர்ந்தது. அதற்கடுத்து திருவள்ளுவர் சமண மதத்தை சார்ந்தவர்.
அதற்கடுத்து ரஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. அடுத்து இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையெல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அதற்கடுத்து திருக்குறளின் சிறப்புகள். திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் மொத்தம் 14,000 சொற்கள் உள்ளது. திருக்குறளில் உள்ள 247 தமிழ் எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆகும். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றின் மணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ, அதாவது 2 சுழி நீ. திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துகள் வி, ங. அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ், கடவுள். திருக்குறளில் 50 பிறமொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன. திருக்குறளில் ஒரே பெயரில் அமைந்த 2 அதிகாரங்கள் குறிப்பறிதல், அதாவது பொருட்பாலில் 71வது அதிகாரம் குறிப்பறிதல் ஆகும். அதேபோல காமத்துப்பாலில் 110வது அதிகாரமாக குறிப்பறிதல் இருக்கிறது. அதாவது 2 முறை வந்த அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளை உரையாசிரியர்களுள் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர் ஆவார். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. அடுத்து திருக்குறளில் முப்பால்களிலும் 120க்கும் மேற்பட்ட உவமைகள் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன. திருக்குறளை தமிழ்த்தாயின் உயிர்நிலை என்று புகழ்ந்து போற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆவார். அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கணுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னவர் பாரதியார். அடுத்து வள்ளுவர் செய் திருக்குறளை மறவற நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரனார். அதற்கடுத்து எம்மதமும் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் என்று சொன்னவர் சுத்தானந்த பாரதி. அடுத்து திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று, அது மண்பதைக்கும் உலகுக்கு பொது சொன்னவர் திருவிக. அடுத்து திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகுக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி உலகுக்கு தெரிந்திருக்காது என்று சொன்னவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அடுத்து திருக்குறளின் மொழிபெயர்ப்பை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே.
திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. தஞ்சை மலையசுத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் அந்த ஆண்டில் திருக்குறளை முதலில் அச்சிட்டு தஞ்சையில் வெளியிட்டார். இதுவரை திருக்குறள் 46 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளார்கள். 1730ஆம் ஆண்டு முதல் ஐரோப்பிய மொழிபெயர்ப்பு வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுதான். அதாவது 1730ஆம் ஆண்டு முதலில் ஐரோப்பிய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், அதாவது லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அதற்கடுத்து 1794ஆம் ஆண்டு திருக்குறள் கருத்துக்களை முதன்முறையாக ஆங்கில மொழியில் அறிமுகப்படுத்தியவர் நாதனியல் எட்வர்ட் கிண்டஸ்லி, அதாவது N.E. கிண்டஸ்லி என்பவர் திருக்குறள் கருத்துக்களை ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தினார். அதற்கடுத்து 1812ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் குறள் முதன்முறையாக ஆங்கிலேய அரசு அதிகாரியான எல்லிசன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கடுத்து 1848ஆம் ஆண்டு முதல் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு E.S. ஏரியல் என்பவரால் மொழிபெயர்க்க செய்யப்பட்டது. அதாவது திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். அது அந்த ஆண்டு 1848. அடுத்து 1856ஆம் ஆண்டு முதல் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு கார்ல் கிரவுல் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. லண்டன், லைப்சிக் ஆகிய 2 நகரங்களிலும் பதிப்பிக்கப்பட்டது. அதே ஆண்டு அவர் திருக்குறளை லத்தீனிலும் மொழிபெயர்த்தார். அதாவது முக்கியமான கேள்வி நண்பர்களே, 1856ஆம் ஆண்டு கார்ல் கிரவுல் என்பவர் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கிறார். அதே ஆண்டு அவர் லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்க்கிறார் நண்பர்களே. இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 1856ஆம் ஆண்டு திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்பார்கள். நீங்கள் எல்லோருமே வீரமாமுனிவர் என்றுதான் நினைத்திருப்பீர்கள். ஆனால் இல்லை நண்பர்களே, கார்ல் கிரவுலும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். இதில் ஆண்டுதான் முக்கியமானது, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தது 1730ஆம் ஆண்டு அவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். ஆனால் கிரவுல் 1856ஆம் ஆண்டு இவரும் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இப்படிதான் கேள்விகள் சிக்கலாக கேட்பார்கள். அடுத்து 1886ஆம் ஆண்டு திருக்குறள் எ கலெக்ஷன் ஆஃப் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறள் என்ற தலைப்பில் G.E. போப் அவர்கள் மொழிபெயர்க்கிறார். அதாவது G.E. போப் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்த ஆண்டு 1886 தான் நண்பர்களே. ஆனால் இதற்கு முன்பாகவே 1812ஆம் ஆண்டே திருக்குறள் ஆங்கிலத்தில் எல்லிசன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. கேள்விகள் விவரமாக கேட்பார்கள். அதாவது திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்று கேட்பார்கள். நாம் எல்லோருமே G.E. போப் என்றுதான் விடையளிப்போம். ஆனால் G.E. போப் இல்லை நண்பர்களே, எல்லிசன் என்பவர்தான் 1812ஆம் ஆண்டிலே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். G.E. போப் அவர்கள் 1886வது ஆண்டு, அதாவது ஏறக்குறைய ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் G.E. போப் அவர்கள்
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் நண்பர்களே. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான கேள்விகளை தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு விடுவார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 1916ஆம் ஆண்டு வ.வே.சு. ஐயர் முழுமையான ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. திருக்குறளின் முழுமையான ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டவர் யார் என்று கேட்பார்கள். ஆனால் 90% பேர் வ.வே.சு. ஐயர் என்று எழுத மாட்டார்கள் நண்பர்களே. ஜி.இ. போப் தான் அடிப்பார்கள். ஏனென்றால் திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்றாலே ஜி.இ. போப் அவர்கள் தான் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் இதில் எவ்வளவு பேர் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் நண்பர்களே. திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது 1916ஆம் ஆண்டு வ.வே.சு. ஐயர் முழுமையான ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். அதற்கடுத்து நரிக்குறவர்கள் சமுதாயத்தினர் பேசும் வக்போலி என்ற மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் கிட்டு சிரோன்மணி. அதற்கடுத்து திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். அதற்கடுத்து திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். திருக்குறளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. இவ்வளவு பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதில் எந்தெந்த ஆண்டு என்பதையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை தெளிவாக பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் கேட்பார்கள். அதற்கடுத்து சில பொதுவான குறிப்புகளை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் திருவள்ளுவர் தினமாக தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது திருவள்ளுவர் தினம் தை 2, திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது தை 1ஆம் நாள். அடுத்து திருக்குறள் ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் ஊழியல். அதாவது அறத்துப்பாலில் உள்ள ஊழியல் தான் ஒரே ஒரு அதிகாரம் உடையது. அதற்கடுத்து வழக்கு என்பதன் பொருள் வாழ்க்கை நெறி என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆர்வலர் என்பதன் பொருள் அன்புடையவர் ஆகும். புரை என்பதன் பொருள் குற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் 2000 ஆண்டு, அதாவது 2000வது ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இவ்வளவுதான் திருக்குறளை பற்றிய A to Z முழு தகவல்கள் நண்பர்களே. இதில் தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். ஏனென்றால் திருக்குறளை பற்றிய அனைத்து புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை தொகுக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. முக்கியமாக கல்லூரி ஆசிரியர் புத்தகங்கள் மற்றும் மீதி உள்ள தரமான புத்தகங்களில் இருந்தும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இதோடு திருக்குறள் பற்றிய அனைத்து விவரங்களும் முடிகிறது. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு நல்ல தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.